அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னென்ன எக்ஸைட்டிங் டெக் நியூஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 95ல இன்றைக்கும் நம்ம டெக் நியூஸில் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. தவறாமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த கான்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட், நியூயார்க் டாக்டர் ஒருத்தர் வந்து ஆப்பிள் மேலே வந்து பேட்டன்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டாக்டர் ஏன் பேட்டன்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கேஸ் அதுவும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து ஆப்பிள் அவங்களுடைய வேரபிள்ஸ், அதாவது அவங்களுடைய வாட்ச் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்களுடைய ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 4ல் வந்து 2 விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இசிஜி மற்றும் ஏஃபிப், அதாவது ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் ஃபீச்சர்னு 2 ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா வந்து அந்த வாட்சை கட்டியிருக்கிறவங்க கையில் வந்து ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது மட்டும் இல்லை, பிளட் ஃப்ளோ எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்குது, ரிதம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஈஸியாக அக்யூரேட்டாக அதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து க்ரீன் சிக்னல்ஸோட அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்பிள் அவங்களுடைய வாட்ச் சீரீஸில் யூஸ் பண்ணியிருக்க இந்த லேட்டஸ்ட் ஃபீச்சர், அதாவது குறிப்பாக வந்து அந்த ஏஃபிப் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக்டருடைய பேட்டன்ட். ஏன்னா இந்த டாக்டர் வந்து அதை கண்டுபிடிச்சதுக்காக வந்து நியூயார்க் யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த டெக்னாலஜி மூலயமா வந்து அந்த அப்பேரட்டஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாக்டர் வந்து 2017லேருந்து ஆப்பிள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்கள் வாட்ச் சீரிஸில் வந்து என்னோட பேட்டன்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, யூஸ் பண்ணாதீங்கன்னு ரொம்ப நாளாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியும் வந்து ஆப்பிள் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காததுனால அவர் வந்து இப்போ யூஎஸ் கோர்ட்டில் வந்து ஆப்பிள் மேலே லாஸ் அவுட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்பிளுடைய இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து இசிஜி மற்றும் ஏஃபிப் அப்படிங்கிறது வந்து இந்த வாட்ச் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக டிடெக்ட் பண்ணுறதுனால இது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அடுத்த அப்டேட், ஐடிசி வந்து இந்தியாவில் வேரபிள்ஸுடைய ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து 2019ல் வந்து இந்தியாவில் ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து எவ்வளோ தூரம் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் படி வந்து எல்லா வருஷத்தை விட 2019ல் தான் இந்தியாவில் நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்சஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரிப்போர்ட் படி வந்து 2019ல் வந்து எந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்பவே சேல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து ஆப்பிளுடைய வாட்ச் சீரிஸ் 5. இந்த வாட்ச் சீரிஸ் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் OS 6 மற்றும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவோட வருது. அது மட்டும் இல்லை, நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோடு வந்ததுனால இந்தியாவில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க நிறைய வேரபிள்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக 2வது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4G. இதில் வந்து உங்களுக்கு LTE சப்போர்ட் இருக்கிறதுனால இதையும் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரிப்போர்ட் படி வந்து இந்தியாவில் இந்த வருஷம், அதாவது 2019ல் வந்து 30 lakhs ஷிப்மெண்ட் ஆயிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் மட்டும். அடுத்தபடி ரீசெண்டாக RBI வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸ்க்கு வந்து 24/7 NEFT சர்வீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கில் வந்து நீங்கள் எப்போவுமே, அதாவது ஹாலிடேஸில் கூட NEFT மூலயமா வந்து நீங்கள் பணம் டிரான்சாக்ஷன் பண்ணி. அது மட்டும் இல்லை, இந்த நெஃப்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏர்டெல்லுடைய தேங்க்ஸ் ஆப் மற்றும் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்குடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த 2 இடத்துலையும் வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அங்கே நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் 24/7 நெஃப்ட் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்டெல்லுடைய இந்த ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து 2017ல் அவங்க ஆரம்பித்தாங்க. இது இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது, நிறைய சென்டர்ஸும் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் 24/7 நெஃப்ட் சர்வீஸ் இனிமேல் நீங்கள் வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட், இப்போ தான் Realme வந்து இந்தியாவில் அவங்களுடைய இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை எடுத்து ஒப்போவும் வந்து அவங்களுடைய Oppo Reno 3 சீரிஸ் ஈவெண்ட்டில் வந்து ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, Oppo Enco ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ். ஸோ Oppo Encoடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 7000 ரூபாய்க்கு அவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 3 கலர்ஸில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, ப்ளூ, ஒயிட் மற்றும் பிங்க். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது டச்சில் வேலை செய்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து கால்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், வால்யூம்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 mAh. இது வந்து 20 hours வந்து உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக வேலை செய்யும். அதோட இது USB Type-C போர்ட், IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோட இது வருது. அடுத்த அப்டேட், Oppo A5 2020ல் வந்து இன்னொரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல செப்டம்பரில் இந்தியாவில் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகும்போது 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்லேயும் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட், அதுக்கப்புறம் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதாவது 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 14,990க்கு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. Oppo A5 உடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 665 குவாட் கேமரா, பிரைமரி சென்சார் 12 மெகாபிக்சல், மேசிவ் 5000 mAh. இது ஏற்கனவே செப்டம்பரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ஹையர் ஸ்டோரேஜ்
வேரியண்ட் வந்து இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ரீசெண்டாக வந்து விவோ வந்து புது புது டிசைனில் வந்து பேட்டன்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த பேட்டன்ட் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இந்த பேட்டன்ட்டில் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து பஞ்ச் ஹோல் டிசைன் வந்து காட்டியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் பேட்டன்ட்டில் வந்து 4 கார்னரில் வந்து பஞ்ச் ஹோல் காட்டியிருக்காங்க. அதாவது 4 சைடு ஆணி அடித்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இரண்டாவது பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் பஞ்ச் ஹோலில் வருது. ஆனால் ரொம்பவே வித்தியாசமாக வந்து லெஃப்ட் சைட் கார்னர்லேயும் வருது, ரைட் சைட் கார்னர்லேயும் வருது. அடுத்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு 2 பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஒன்றா சேர்ந்து கொடுக்கல, பட் தனித்தனி கட் அவுட்டில் கொடுத்துருக்காங்க. அகெயின் அதுவும் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் வர மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே வித்தியாசமான பஞ்ச் ஹோல் பேட்டன்ட் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டன்ட்டில் அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வருவாங்கலாம் தெரியல. ஆனால் வந்து இந்த பேட்டன்ட் எல்லாம் வந்து அவங்க ரீசெண்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதையடுத்து என்ன தெரிய வருதுன்னா 2020 நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய பஞ்ச் ஹோல் நாச்சோட லான்ச் ஆகும் தெரிய வருது. அடுத்த அப்டேட் கூடிய விரைவில் சாம்சங் அவங்களுடைய சாம்சங் கேலக்ஸி S10 லைட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட கேட் ரெண்டர்ஸ், இமேஜஸ், அது மட்டும் இல்லை இதோட நிறைய ஃபீச்சர்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய யூசர் மேனுவலே வந்து லீக் ஆயிருக்கு. இந்த யூசர் மேனுவலில் வந்து சாம்சங் கேலக்ஸி S10 லைட்டுடைய ஃப்ரண்ட் மற்றும் பேக் பேனலுடைய ஓவரால் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு ஈஸியாக வந்து அவங்க வந்து மார்க் பண்ணியே காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும் இதோட வால்யூம் பட்டன்ஸ் எங்கே இருக்குது, சிம் கார்டு டூல், இது பஞ்ச் ஹோல் நாச்சில் வரப்போகுதுன்னு. இதோட ஃப்ரண்ட் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ரேர் கேமராவோட வருது, மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஜிபிஎஸ்க்கு ஆண்டனா கொடுத்துருக்காங்க, NFC-க்கும் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சாம்சங் கேலக்ஸி S10e லைட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட் இமேஜ் வந்து நம்ம பார்க்க முடியுது. அடுத்த அப்டேட் ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Mi 10 மற்றும் Mi 10 Pro வந்து கூடிய விரைவில் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. குறிப்பாக வந்து இதோட பேட்ரி, இது வந்து மேசிவ் பேட்ரி, அதாவது 4800 to 5000 mAh இது லான்ச் ஆகும்னு தெரிய வந்திருக்கு. அதே இதோட ப்ரெடசஸர் Mi 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3800 தான் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேட்ரி செக்மெண்ட் வந்து ரொம்பவே அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை Mi 10 வந்து உங்களுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட, Mi 10 Pro வந்து உங்களுக்கு 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை Mi 10 சீரீஸில் வந்து 2 இல்லைனா 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட லான்ச் ஆகலாம். அதாவது ஒரு லைட்டர் வெர்ஷனும் லான்ச் ஆகலாம். இது மூணுமே வந்து உங்களுக்கு வேறு டிஸ்பிளே சைஸில் இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு அந்த சர்டிஃபிகேஷன் ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. ஸோ எக்ஸைட்டிங் ஸ்பெக்ஸோட ஷாமியோடைய Mi 10 சீரீஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் Redmi 2020 ஒரு புது சீரீஸ் லான்ச் பண்ண போகிறதா வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லீக்ஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது ரெட்மி தரப்புலேருந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi H சீரீஸ்னு அந்த ட்வீட்டில் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரெட்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே K சீரீஸ் இருக்குது, நோட் சீரீஸ் இருக்குது. இப்போ புதுசாக இந்த H சீரீஸில் வந்து என்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க, அப்பர் மிட் ரேஞ்சா பட்ஜெட்டான எந்த தகவலும் இல்லை. ஸோ இந்த லீக்கை பார்க்கும்போது ரெட்மி வந்து 2020 ஒரு புது சீரீஸ் கொண்டு வந்தாலும் வரலாம். அடுத்த அப்டேட் Realme வந்து 2020 நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வைஃபை சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங்கில் வந்து இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme X சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இல்லைனா Realme 6ஆன்னு தெரியல. இது ஒரு கோட் நம்பரோட லீக் ஆகிருக்கு. இது ஒரு டிப்ஸ்டர் வந்து ரீசெண்டாக ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ Realme தரப்புலேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஆனால் இது வந்து Realmeயுடைய X சீரீஸ், அதாவது Realme X3ஆக இருக்கலாம் இல்லைனா Realme 6ஆக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்வீட்டில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் Realme வந்து அவங்களுடைய முதல் 5G ஸ்மார்ட் ஃபோன் Realme X50 5G வந்து January 7th அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் லுக், அதுக்கப்புறம் இதோட ரீட்டைல் யூனிட் பாக்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இதோட பேட்டரி செக்மெண்ட் வந்து வெளிவந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 4500 mAh மேசிவ் பேட்டரியோட லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை இதில் 30 வாட் உக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இவங்க கொடுக்க போகிறதா தெரிய வந்திருக்கு பாக்ஸ் கூடவே. ஸோ Realme X50 எக்ஸைட்டிங் ஸ்பெக்ஸோட இது Jan 7th அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகும். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த அப்டேட் Huawei வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. Honor 9N மற்றும் Honor Play. இது ரெண்டுமே வந்து டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தான். Honor 9N உடைய அப்டேட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 217 MB. அதே வந்து Honor Play உடைய அப்டேட் ஃபைல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 279 MB. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு Android 9 Pie அப்டேட்ஸ் தான் வந்து ரோல் அவுட் ஆகுது. இதுக்கு வந்து எப்போ Android 10 அப்டேட் வரும்னு இன்னும் அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. வரும்போது கண்டிப்பாக நான் வந்து சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தல, இந்தியாவில் 2019 எந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நிறைய சேல் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், இந்தியாவில் 2019 வந்து எந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நிறைய சேல் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான
கேள்விக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #டெக்னிக்கல் சென்னை அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வந்து சூப்பர் டாட்னு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பரணி ரியோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பரணி ரியோ. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வவுச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.